சின்ன மருமம் சரியில்ல. அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க சாவித்திரியும், தாமரையும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, போஸுக்கு கை, கால் அமிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, செங்கமால்ல பயங்கரமா போஸ் வேல பார்த்துட்டு வந்தது. கை, கால்லாம் வலிக்குதுன்னு ஈஸ்வரியும், அவங்க தங்கச்சியும் இருந்து கை, கால் அமுக்குறத பார்த்துட்டு, சாவித்திரியும், தாமரையும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சம்மந்தியார் ஆயிட்டோம். எம்.எல்.ஏ. சம்மந்தார் ஆயிட்டோம். ரூ. 30,00,000 வருமானம் வருது. காரு கிடைக்குது. பணம் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துட்டு, அந்த காவியா வச்சு செய்தா. அதுவும் அவ வீட்ல போய் வேலை பார்க்குற அளவுக்கு, அதுவும் செங்கமால்ல போய் வேலை பார்க்குறாங்க. பாத்தியாடி அப்படின்னு சாவுத்திரி தாமரைட்ட சொல்றாங்க. இந்த சைடுல என்ன அப்பச்சி என்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. இது எங்க சீசனு. நீங்க ஒரு டைமிங்ல என்னெல்லாம் பாடுபடுத்திக்கிட்டு இருந்தீங்க. என்னைய சும்மாவா இருந்தீங்க? அம்மாளும் மகளும் எங்கள என்ன பாடுபடுத்திட்டு இருந்தீங்க. எங்களுக்கு சம்மந்தாரு சம்மந்தாருன்னு எங்க அண்ணன் உங்கள தலையில தூக்கி வச்சு ஆடுனாரே. இப்போ இந்த வீட்ல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதுவும் உங்க வீட்ல இப்போ உங்கள வந்து வேலைக்காரிக்கு கீழ தான் மரியாதை. அந்த தமிழு எந்த அளவுக்கு இப்போ பாயிட்டா பாத்தீங்களா? சம்மந்தாரு வீட்ல லெவலுக்கு அவ இப்போ பணக்காரியா மாறிக்கிட்டு இருக்கா. அதுவும் நீங்க பார்த்த வேலைக்கு தான் அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க. இந்த சைடுல ஈஸ்வரி இத பார்த்துட்டு முறைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் வைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா வைக்கிறேன் வைக்கிறேன்னு உங்களுக்கு தானே சேவன வச்சுக்கிட்டே இருக்கீங்க. செய்யுங்க வாடி போவோம் அப்படின்னு சாவித்திரி தாமரையும் கிளம்பி போயிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க சாவித்திரி வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, "எடி இவங்க 2 பேரையும் நம்ம சேர விடக்கூடாது." "எதுக்கு? எதுக்கும்மா?" "ஆமாண்டி தமிழும் இங்க சேதும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, அவ்வளதான். இந்த வீட்ல நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நடந்த சம்பவம் நமக்கும் ஏதாவது நடக்கும். அதுக்கு முன்னாடி இவங்கள எப்படியாவது பிரிச்சிடணும்டி அப்படின்னு சாவித்திரியும், தாமரையும் பிளான் போடுறாங்க. இந்த சைடுல ஈஸ்வரி சொல்றாங்க, "எடி இங்க பாத்தியா, நான் என் மகனுக்கு எப்படியோ கல்யாணத்த முடிச்சு வச்சு நல்ல கார்ல வரும், வசதி வரும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நெனைச்சோம். இந்த தாமரையும், இந்த சாவித்திரியும் நம்மள கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் எல்லாரும் யாரு? அந்த தமிழும், அந்த சேதும் தானே. அவங்க 2 பேத்தையும் சும்மா விடக்கூடாதுடி. இவளுக்கு முழுக்கமா இருக்கக்கூடிய அந்த தமிழ நான் சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சாவித்திரிய பயங்கரமா பழி வாங்குறதுக்கு சேதும், தமிழும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உள்ள வருது பாம்பு. இத யாரு விட்டாங்க அப்படின்னு நம்ம சேதுக்கு கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. ஆனா, இப்ப தமிழ இத கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நம்ம தமிழ நெனச்சுக்கிட்டு சேது வருத்தப்படுறாரு. ஆனா, இந்த ரூமுக்குள்ள பாம்ப யாரோ விட்டதுனால தான் உள்ள வந்திருக்குன்னு தமிழுக்கும், சேதுக்கும் சந்தேகம் வருது. இப்ப வசமா சிக்க போறாங்க ஈஸ்வரி. ஆனா, இத விட்டது யாருன்னா போஸ் தான். இது சேதுக்கு தெரிய வருது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரிய வந்து இப்போ வீட்ட விட்டு பத்த போறாங்க. யாருன்னா நம்ம ராஜாங்கம். அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.